இன்றைய அருளிச் செயலமுதத்தில் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழியின் 152ஆம் திருமொழி வாலிமாவலத்துப் பதிகத்தின் 8ஆம் பாசுரத்தின் அர்த்தத்தினை அறிந்து கொண்டு என்ன யாருடை ஈசன் ஸ்ரீ வீரராகவனின் திருவடிகளில் பாசுரமலர் கொண்டிட்டு பல்லாண்டு பாடி மகிழ்வோம் வாரியர். பெரிய திருமொழியின் 152ஆம் திருமொழி வாலிமாவலத்து 8ஆம் பாசுரம். இரவு கூர்ந்திருள் பெருகியவரமுழை இரும்பசியது கூற அரவமாவிக்கு மகன் பொழில் தடுபியா அருவரை இமயத்து பரமநாதியம் பனிமுகில் வண்ணனென்று எண்ணி நின்றிமையோர்கள் பிரமனோடு சென்றடி தொழும் பெருந்தகை பிரிதி சென்றடை நெஞ்சே. பாசுர விளக்கம். இப்பாசுரத்தின்கண் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் எச்சமயத்திலும் பகல் பொழுதே இல்லாமல் இரவு போன்று இருண்டிருக்கும் குகைகளில் பெரும் பசியுடன் கூடிய மலைப்பாம்புகள் கொட்டாவி விட்டு கொண்டிருப்பதும் தாழ்வரைகளில் படர்ந்த சோலைகளோடு கூடியதும் பெரும் தாழ்வரைகள் பலவற்றைக் கொண்டதுமான இமயமலையில் அமரர்கள் அனைவரும் சதுர்முகனை முன்னிட்டு கொண்டு சென்று பரமபுருஷனே, அனைவர்க்கும் அனைத்திற்கும் ஆதிகாரண பூதனே, முகில் நிற வண்ணனே என்று இறைஞ்சி ஏத்திக் கொண்டு எம்பெருமானின் திருவடியினைத் தொடுகின்ற இடமான திருப்பிரிதியினை என் நெஞ்சே உடனே அடைவாயாக என்று அருளிச் செய்கிறார். ஆழ்வாராண்டாள் எம்பெருமானார் தேசிகன் ஸ்ரீமதழகிய சிங்கர் திருவடிகளே சரணம். ஆழ்வார்க்கடியான் பேரங்கியூர் பா. ஸ்ரீனிவாச ராகவன் திருஜெவ்வுள்.